சிலை வழிபாட்டில் மூழ்கி போன அன்றைய அரபுகள் அல்லாஹ்வின் இறை இல்லம்தான் காபா என்பதை மறந்து காபா மற்றும் அதனை சுற்றிலும் 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி வந்தார்கள். ஒவ்வொரு குலத்துக்கும் தனி சிலை, தனி பெயர், தனி நம்பிக்கை என குலம் வாரியாக பிரிந்து வாழ்ந்தனர். ஆனால் அவர்கள் அல்லாஹ் என்ற பெயரை அறிந்திருந்தார்கள். இருப்பினும் அவர்களின் குல பெருமை, அவர்களின் ஆணவத்தால் அவர்கள் ஓரிரை கோட்பாட்டை ஏற்கவில்லை. அந்த காலத்திலேயே சிலர் சிலையை மறுத்தார்கள். உண்மையான கடவுளை தேடினார்கள். அவர்கள் வானத்தை பார்த்தார்கள், நட்சத்திரங்களை பார்த்தார்கள், உயிர் மரணம் பற்றி சிந்தித்தார்கள். இதெல்லாம் உருவாக்கியவர் ஒருவர்தான் என்று நம்பினார்கள். அன்றைய காலத்து அரபு மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் இதற்கும் அவர்கள் வணங்கிய சிலைகள்தான் காரணம் என்று நம்பி வந்தார்கள். அவர்கள் வியாபாரத்தின் மூலம் பொருட்களை மட்டுமில்லாமல் பல கடவுள்களையும் இறக்குமதி செய்து வணங்கி வந்தார்கள். இவர்களிடம் பல மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. இவர்களுக்கு காலப்போக்கில் பெருமையும் வளர்ந்து கொண்டே போனது. இப்படி இருந்த நிலை அந்த ஒற்றை மனிதரின் மூலம் எல்லாம் தலைகீழாக மாறியது. அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பின் அரேபியாவின் நிலை மட்டுமில்லை, உலகத்தின் நிலையும் முற்றிலுமாக மாறியது.